கூட பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, இல்ல மற்றவர்களால பிரச்சனை, ஒரு வேலையில பிரச்சனை அப்படின்னும் போது, ஆண்டவரே நீங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது, எது வரைக்கும் என்ன மறந்திருப்பீங்க, மறந்தே போயிட்டீங்களா, எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் இருதயம் முழுக்க என்னவா இருக்குன்னா சஞ்சலத்தினால நித்தம் நித்தம் சஞ்சலத்தை, என் மனசுக்குள்ள கஷ்டத்தை கவலையை வச்சு 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 என்ன ஆகுதுன்னா எது வரைக்கும் என் ஆத்துமாலேயே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். அதாவது ஐயோ இப்படி பண்ணியிருந்தா நம்ம தப்பிச்சிடலாமா, அப்படி பண்ணியிருந்தா நம்ம தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எது வரைக்கும் நானே ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எது வரைக்கும் இந்த கஷ்டம் எனக்கு டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம கூட இது மாதிரிதானே அந்த கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருப்போம். இப்ப கடன் தொல்லையில நம்ம கஷ்டப்படுறோம்னா அந்த கடனையே பற்றி நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம யோசிச்சா இது மாதிரி கடன் இங்க வாங்கி நம்ம அந்த கடன் அடைச்சிடலாமா, இல்ல இந்த வேலை செஞ்சு அந்த கடன் அடைச்சிடலாமா, அந்த வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே என்ன பண்ணுவோம்னா ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்போம். அதே போலதான் சங்கீதக்காரனாகிய